இந்த உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான சாத்தானின் ஒரு தந்திரம், ஒரு ட்ராப், ஒரு கண்ணி என்ன அப்படின்னா, நம்மோடு கூட சொல்லக்கூடிய சில காரியங்கள் என்னன்னா, சரி ஒத்து போவோம், காம்ப்ரமைஸ். இந்த உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய காம்ப்ரமைஸ், நண்பர்களுக்காக, சொந்தக்காரங்களுக்காக, குடும்பத்தினருக்காக, அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு, அல்லது இந்த சூழ்நிலைகளுக்காக காம்ப்ரமைஸுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒத்துக்கொள்றோம். உலகத்தோடு ஒத்து போக, இசைந்து போக ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒன்று ஒளியா இருங்க அல்லது இருளா இருங்க, அல்லது நீதியா இருங்க அல்லது அநீதியா இருங்க, ரெண்டையும் இணைச்சு பாலம் போடாதீங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டுடைய பிள்ளை தான், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை தான். ஆனாலும் என்ன செய்ய, இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம். சிலர் சில காரியங்களை, தவறுகளை செய்யும்போது நம்மளும் ஒத்து போகத்தான் வேண்டியிருக்கு. இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்கள் பிரிந்து வாழுங்க, பிரிந்து வாருங்கள். பல இடங்களில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறார். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரிவு ஏற்படணும். நான் சொல்கிற இந்த பிரிவுங்கிறது தீமைகளை விட்டு விலகுகிற பிரிவு, தீய மனிதர்களை விட்டு விலகுகிற பிரிவு, தீமையான சூழ்நிலைகளை விட்டு விலகுகிற ஒரு பிரிவு. தீமையான காரியங்களோட, தீமையான மனிதர்களோட ஒத்து போக வேண்டாம். இந்த செய்தியுடைய தலைப்பு அதுதான், உலகத்தோட ஒத்து போகாதிருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் காலப்போக்கில் சில காரியங்களில் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வரோம். ஆண்டவர் எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ ஒரு காரணத்தோடு தான் என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா அது கடைசி வரை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கானானுக்கு நடத்திக்கிட்டு போகும்போது ஒரு முக்கியமான காரியத்தை கடைபிடிக்க சொல்றார். அது என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களோட எந்த விதத்திலும் ஐக்கியம் வைக்காதீங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணாதீங்க, அவங்க மேல இரக்கம் பாராட்டாதீங்க, அவங்கள அத்தனை ஜனங்களையும் ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் அழிச்சிருங்க. ஏன் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு? கொடுமைக்கார ஆண்டவரா? அந்த மக்களும் அந்த மனுஷர்களும் வாழ்ந்துட்டு போட்டுமே, எதுக்கு அவங்க வாட்டுக்கு காட்டிலேயோ மலையிலேயோ வாழ்ந்துட்டு போறாங்க, கானான் தேசத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு பலர் மனிதர்கள் கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதாக, கீழ்ப்படுகிறதாக நினைச்சு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, கிபியோனியர் அப்படிங்கிற ஒரு மனிதர்கள் சில டிராமா பண்ணி, யாரோ நாங்கள் அந்நியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு வந்து யோசுவாட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த யோசுவா கொஞ்சம் பொறுமையாக ஆண்டவரத்தில் கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு கேட்டிருந்தாருன்னா, ஆண்டவர் அழகா அவருடைய வேஷங்களை காட்டி கொடுத்துருப்பார். இந்த யோசுவா கேட்கல, நேரடியாக அவங்க வார்த்தையெல்லாம் நம்பி அவங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கைனா என்ன பண்ணுறாரு? நாங்கள் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு தீமை செய்யாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியமாக இருப்போம். ரெண்டு பேரும்னா யோசுவாவும் அந்த ஆளுமா அப்படி இல்லை, இந்த கூட்டமும் அந்த கூட்டமும். நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சார்பா, யோசுவா உங்கள் ஊர் ஜனங்கள் சார்பா நீங்கள் வந்திருக்கீங்க, நம்ம ரெண்டு ஜனங்களும் ஐக்கியமாக இருப்போம். எல்லாம் உடன்படிக்கையெல்லாம் பண்ணி முடிச்சு 3ஆவது நாள் தான் வேஷம் கலையுது. ஆண்டவர் அழிக்க சொன்ன அதே கானான் தேசத்து ஜனங்களிலே ஒரு விதமான ஜனங்கள் தான் இந்த கிபியோனியர். இப்போ தான் யோசுவாவுக்கு புரியுது, தலையில் சிலத்தை அடிச்சுக்கிறோம்ல, ஐயோ தப்பு செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன். ஆனால் ஐக்கியப்பட்டது உண்மைது, ஐக்கியப்பட்டது தான், அதை மாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, நீ கேட்கலையே, சரி இப்போ என்ன கெட்டு போச்சு? ஏன்னா இங்கே தான் இதைத்தான் காம்ப்ரமைஸ் சொல்கிறேன். இது ஒரு காரியம் நடந்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? சரி இப்போ என்ன கெட்டு போச்சு, இதை சரிப்படுத்தணும், அவ்வளோதானே, சரிப்படுத்திடுவோம். என்ன சரிப்படுத்திடுவோம்? இந்த கிபியோனியரை ஆண்டவரே ஐடியா கொடுக்குறாரு, உங்களுக்கு வேலை செய்கிறவங்கள வச்சுக்கோங்க, அடிமைகளாக வச்சுக்கோங்க, எடுபடிகளாக வச்சுக்கோங்க, மரம் வெட்டுகிறவர்களா, என்ன ஆடு மாடு மேய்க்கிறவங்களா, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகளாக வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் நடந்தது என்ன? வருடங்கள் உடனடி போச்சு. கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்து ஜனங்களுடைய எல்லா விக்கிரக வழிபாட்டுகளை கற்றுக்கிட்டு இவங்களும் விக்கிரகாரத்துக்கு இடம் கொடுத்தாங்க.
காலம் முழுசும் சரித்திரம் முழுசும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ள போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டது என்னன்னா, அன்றைக்கு அவர் பண்ண காம்ப்ரமைஸ். சரி பரவாயில்ல, எப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க அந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் தீமையை கொண்டு வர்றதா தான் இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, சரி இது என்ன பெரிய காரியமா, இது என்ன பெரிய தீமையா, சரி இந்த ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டோட ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம். எத்தனை நேரத்தில் அப்படி நினைக்கிறோம்? ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சாலமோன் ராஜா பெரிய ராஜா, அவர் ஜெபம் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சாலமோனுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு தீமையா மோசமாக காணப்படுது. என்ன காரணம்? என்ன காரணம்? வசனத்தில் அழகா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த சாலமோனின் மனைவிகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அப்போ இது என்ன நடக்குது பாருங்க. இது சாலமோனின் மனைவிகள் மேலே பழிய போடுறது மாதிரி இருந்தாலும் உண்மையா தவறு செய்தது குற்றவாளி யாருன்னா சாலமோன் தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்திலேயே, நீ அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பாயாக. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, நீ மற்றவங்களோட சம்பந்தம் கலக்காத, அதாவது அவிசுவாசிகளான மற்றவர்களோட திருமணம் பண்ணாத. எதுக்காக அதை சொன்னாரு? அவர் சொல்றாரு, அப்படி திருமணம் பண்ணுனா நீங்க அவங்க வீட்டில் போய் நிற்க வேண்டியிருக்கும், அவங்க ஃபங்க்ஷனில் போய் நிற்க வேண்டியிருக்கும். இப்படியாக விக்கிரக ஆராதனைக்குள்ள நீங்க போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால விலகி நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த சாலமோன் எல்லாத்தையும் அறிஞ்சவர், பெரிய ஞானி, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தவறு பண்ணிட்டார். அவருக்கு தெரியாத ஞானம் இல்லை, அவருக்கு தெரியாத ஆலோசனை இல்லை. ஆனால் அவர் ஆரம்பத்தில் முதல்ல பண்ண திருமணமே யாருன்னா எகிப்து பார்வோனின் குமாரத்திய திருமணம் பண்றார். அதுக்கப்புறம் அந்த ஒன்னோடையும் விடலை, இன்னும் பல வேற ஏராளமான திருமணங்களை பண்ணாரு. எல்லாருமே மேக்சிமம் அவிசுவாசிகளை திருமணம் பண்ணார். அதனுடைய விளைவு என்ன? இவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு நேரம் என்ன செஞ்சாங்க? அவரை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆலயத்தை கட்டின அதே கைகள் ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரகத்தின் கோவில்களையும் கட்ட ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். சாலமோனுடைய இருதயம் ஆண்டவர் விட்டு விலகி தூரமாய் போறதுக்கு காரணம் என்னன்னா காம்ப்ரமைஸ், ஒத்து போகுதல். சரி பரவாயில்ல, இந்த காரியம் தானே, அப்புறம் நம்ம மாத்திக்கலாம், ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் திருத்திக்கலாம், அதுக்கப்புறம் திருந்திக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி எந்த ஒரு காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கர்த்தர் நம்ம உள்ளத்தில் உணர்த்துவார், பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவம் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? பாவம், அதுக்கு ரெண்டு அர்த்தம். அந்த கிரேக்க வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் என்னன்னா மிஸ்ஸிங் த மார்க். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா டு டேக் ஃபால்ஸ் ஸ்டெப். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேரும் பாவம் தான். ஒரு தவறான ஒரு ஸ்டெப்பை, ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் பாவம் தான். இந்த ஆண்டவர் நிச்சயமாக எல்லாரோடும் பேசுவார், உணர்த்துவார். ஆனால் அந்த உணர்த்துதலை தட்டுதல் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபால்ஸ் ஸ்டெப் என்ன செய்கிறோம்? எடுத்து வைக்கிறோம். என்ன எடுத்து வைக்கிறோம்? சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம ஆண்டவர் கிருபையுள்ளவர் தானே, அவர் மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்கிடலாம். இந்த நாளிலே உலகத்தோடு ஒத்து போகாதிருங்க, உலகத்தை விட்டு விலகி கடந்து நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வப்போது சொல்லியிருக்கிறாரு, பிரிந்து வாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்றாங்கன்னா பாவம் செய்கிறாங்க. அந்த சம்பவம் பல நடக்குது. அதில் ஒரு நேரம் என்ன நடக்குதுன்னா, இந்த மோசேக்கு விரோதமாக சில பேர் விரோதமாக எழும்பி பேசுகிறாங்க. ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கலவரமே பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த சம்பவத்தில் மோசே போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பிரச்சனை பண்ணுற எல்லா ஜனத்தை விட்டும் விலகி கடந்து நில்லுங்க. எதுக்கு விலகி நிற்க சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்ற, தள்ளிப்போ தள்ளிப்போ, இந்த பிரச்சனை பண்ணுற கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் சேரட்டும், மற்றவங்கெல்லாம் விலகி நில்லுங்க. அப்புறம் தான் பார்த்தா தேவனுடைய தண்டனை அந்த இடத்துலயே அவங்க மேலே என்ன செஞ்சு வந்துச்சு. அந்த நிமிடமே பூமி பிளந்து அத்தனை பேரையும் மூடிருச்சு. இன்னொரு நேரத்தில் ஆண்டவர் கேட்குறாரு,
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி பாவம் செஞ்சாங்க. மோசே மலைக்கு ஜோமனை போயிட்டாரு. இவங்க கீழே இருக்கிறாங்க. ஆரோனுடைய தலைமையில் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வச்சு பயங்கரமான விக்கிரக ஆராதனை பாவங்கள்லாம் நடக்குது. இந்த மோசே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தவர் கீழே வரைக்கும் வராமல் கொஞ்சம் உயரமான மலையில் நின்றுக்கிட்டு அங்கேருந்து கேட்குறாரு, கத்தர் பட்சம் நிற்கிறவங்க யார்? அவங்க இந்த மலை பக்கத்துக்கு வாங்க. அங்கே ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். நான் கத்தர் பட்சம் நிற்கிறேன்னு சொல்கிறவெல்லாம் மலைக்கிட்ட வா. லேவி கோத்திரமெல்லாம் வர்றாங்க. லேவி கோத்திரம் மட்டும் என்ன செய்யாங்க? முன்னே வர்றாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரையும் பார்க்காத, பாவம் செஞ்ச நபர் யாரானாலும் பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் வெட்டு. செஞ்சாங்கங்க. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். இந்த நாளிலே வருடத்தின் கடைசியில் வந்திருக்க நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பிரிவு என்ன செய்யட்டும்? உண்டாகட்டும். நம்முடைய மனதிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய கிரியைகளிலே இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நம்ம ஏற்படுத்த தீர்மானிப்போமானா வரக்கூடிய புதிய வருஷம் நன்மையாய், சிறப்பாய், ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லை சொல்லலாமா?